பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மே 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராமானுஜர் ஜெயந்தி வருகிறது. அன்னைக்கு நாம என்ன பண்ணணும்ன்றத பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு பதிவுல நான் சொல்லியிருந்தேன், மே 12ஆம் தேதி ஆதிசங்கர ஜெயந்தியும் வருகிறது அப்படின்னு. ஆதிசங்கரரை நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. கூடவே ராமானுஜரையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். ராமானுஜர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே ஒரு சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியவர். ஆன்மீகத்தில் மிகப்பெரிய புரட்சியாளர் என்றால் அவர் ராமானுஜர் தான். கடவுளுக்கு முன்னாடி இவங்கதான் உயர்ந்தவங்க, இவங்க உயர்ந்தவங்க இல்லைன்ற வேறுபாடு எதுவுமே கிடையாதுன்னு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, மக்களுக்கு உணர்த்துவதற்காக தான் வாழ்நாள் முழுக்க அவர் அரும்பாடுபட்டார். நான் என்னோட சொற்பொழிவுகள்ல தொடர்ந்து சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த சாமி இவங்கதான் உயர்ந்தவங்கன்னு சொல்லுது, இவங்கெல்லாம் உயர்ந்தவங்க இல்லைன்னு சொல்லுதுன்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. கடவுள் யாரையும் இவங்கதான் பெரியவங்க, இவங்க பெரியவங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. இந்த வேற்றுமை என்பதெல்லாம் மனிதர்கள் உருவாக்கியது. மனிதர்கள் உருவாக்கிய அந்த வேற்றுமைக்காக கடவுள் மேல நாம ஏன் கோபப்படணும்? என்னோட சொற்பொழிவுகளை நான் தொடர்ந்து சொல்வேன். நீங்க மனிதர்கள் கிட்ட வேற்றுமை பார்த்தா நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு அருள் செய்ய மாட்டான். இத ராமானுஜர் தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மக்கள் கிட்ட உணர்த்திக்கிட்டே இருந்தார். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். அவர் தினமும் ஸ்ரீரங்கம் காவிரி ஆறுக்கு வருவர், நீராடுறதுக்காக வருவர். வரும்போது நாங்க தான் ரொம்ப பெரியவங்க அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அவங்க மேல தோள்ல கை போட்டு வருவர். காவிரி ஆத்துல நீராடிட்டு திரும்பி போகும்போது உறங்காவில்லிதாசன் அவரை எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அவர் மேல, அவரோட தோள் மேல கை போட்டுட்டு திரும்பி போவார். நீராட வருகிற போது இவங்களுடைய தோள் மேல கை போட்டிருப்பார். நீராடி முடிச்சுட்டு திரும்பி போகும்போது உறங்காவில்லிதாசனுடைய தோள் மேல கை போட்டு போவார். இவங்களுக்கெல்லாம் கோபம். உறங்காவில்லிதாசனை நம்ம வரவிடாம பண்ணிடணும் அப்படின்னு உறங்காவில்லிதாசனை வரவிடாம பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேர் மேலதான் தோள்ல கை போட்டு ராமானுஜர் திரும்பி போகணும். அவர் என்ன செஞ்சாராம், துண்டை தண்ணியில நனைச்சு பிழிஞ்சு இவங்க தோல்ல அந்த துண்டை போட்டு அது மேல கை வச்சு நடந்தாராம். ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில், உங்களை தொட்டா, உங்களை தீண்டினால் அது தப்பு இல்லையா? ஏன்னா எல்லாருமே சமம். மனிதர்களுக்குள்ள உயர்ந்தவர் தாழ்ந்தவன்ற பாகுபாடே கிடையாது. ஆனா நீங்கெல்லாம் உறங்காவில்லைய அவன் உயர்ந்தவன் இல்லைன்னு ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, அப்போ உங்களை தொடர்றது தப்பு தானே என்று கேட்டவர் ராமானுஜர். இது மாதிரி பல விஷயங்களை அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். திரும்ப 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 அவர் சொன்ன ஒரே விஷயம், கடவுள் யாரிடமும் வேற்றுமை பார்ப்பது இல்லை. வேற்றுமை அப்படின்றது மனிதர்கள் உருவாக்குனது. நீங்க சக மனிதன் கிட்ட பாகுபாடு பார்த்துட்டு இன்னொரு மனிதனை காயப்படுத்திட்டு நீங்க கடவுள் கிட்ட போய் கடவுளே எனக்கு உதவி செய்யணும், நிச்சயமாக கடவுள் உதவி செய்ய மாட்டான். யாரை நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் பக்கம்தான் கடவுள் நிற்பார் என்பதை தன்னுடைய வாழ்க்கை முழுக்க மக்களுக்கு உணர்த்தி கொண்டே இருந்த ராமானுஜரினுடைய அவதார திருநாள் ராமானுஜர் ஜெயந்தி மே 12ஆம் தேதி. குருவருள் மூலமாகத்தான் நாம் திருவருளை பெற வேண்டும். குருதான் கடவுளுடைய அருளை நமக்கு வாங்கி கொடுப்பவர். அதனால் அன்றைக்கு நாம் ராமானுஜரை நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். திருவரங்கத்து அமுதனார் ரொம்ப அழகா சொன்னார், காரே கருணை ராமானுஜர். எப்படி கார்மேகம் கருணை கொண்டு மழையை பொழிகிறதோ அப்படி வாழ்நாள் முழுக்க கருணையோடு இருந்த மக்கள் நலனுக்காக செயலாற்றியவர் ராமானுஜர். நான் ஏற்கனவே திருக்கோஷ்டியூர் கோவில் பத்தி உங்களுக்கு ராமானுஜர் செய்த விஷயத்த நான் சொன்ன ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு தான் கற்றுக்கொண்ட அந்த மந்திரத்தை தான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மீது ஏறி சொன்னவர் ராமானுஜர். அவருடைய ஜெயந்தி அன்று, அவருடைய அவதார திருநாள் அன்று அவரை நாம் மனதில் நினைத்து வழிபாடு செய்கிற போது அந்த குருவினுடைய அருளால் நிச்சயமாக திருவருள் நமக்கு கைகூடும். மறக்காம பண்ணுங்க. மே 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷமாவது, ஒரு சில நிமிடங்களாவது ஆதிசங்கரையும்
ராமானுஜரையும் மனதிலே நினைத்து வழிபாடு செய்யுங்கள். அந்த குருமார்கள் மூலமாக நிச்சயமாக திருவருள் நமக்கு சித்திக்கும். இதே போல ஒரு வழிபாட்டு முறையோடும் பரிகார முறையோடும் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.